ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. தினமும் அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அனைத்து மக்களுக்கும் பயனுள்ள வகையில் மின்சார கட்டணம் திட்டம் பற்றி நம்ம பேசுவோம். அதாவது இப்போ சமீபத்தில் ஜூலை மாதம், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதிமுக அமைச்சரவையில், அதாவது ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கமணி என்பவர் ஒன்றிய அரசின் உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டு வந்துவிட்டார். அதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது மின் கட்டணம் ஜூலை மாதத்தில் கம்பல்சரி ஏற்றியாக வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குறுதி என்னன்னாக்கா, தேர்தலுக்கு முன்பாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய அனைத்து மக்களுக்கும் 200 யூனிட் மின் கட்டணம் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் 100 யூனிட் மின் கட்டணம் இலவசம் இது அமலுக்கு இருந்தது. அது திமுக ஆட்சியிலும் தொடர்ந்தது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னது எல்லோருக்கும், அவங்க எத்தனை யூனிட், 1000 யூனிட் 2000 யூனிட் பயன்படுத்தினா கூட முதல் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், கட்டணம் இல்லைன்னு அறிவித்தார். ஆனால் தேர்தல் முடிந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருடைய வாக்குறுதியில் சிறிய மாற்றம். அதாவது 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மட்டும் 200 யூனிட் இலவச மின்சாரம். அதற்கு பிறகு 500 யூனிட்டுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு 100 யூனிட் மட்டும்தான் மின்சாரம், இலவச மின்சாரம் என்று அறிவித்தார். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல 500 யூனிட் பயன்படுத்தப்பவர்கள் மட்டும்தான் 200 யூனிட் இலவச மின்சாரம், அதற்கு மேலே பயன்படுத்தவர்கள் இலவச மின்சாரமே இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. மக்களிடத்தில் ஏற்பட்ட கடுமையான எதிர்ப்பின் விளைவாக 500 யூனிட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு 100 யூனிட் மட்டும் இலவசமாக மின்சாரம் கட்டணம் இல்லாமல் வாங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 200 யூனிட் வரை கட்டணம் இல்லை. அதற்கு பிறகு 201 முதல் 400 யூனிட் வரை யூனிட்டுடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? ₹4.70. 201 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை வந்து ₹4.70. 401 முதல் 500 யூனிட் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை ₹6.30. ஓகேயா? இப்போ 200 யூனிட் வரைக்கும் மின் கட்டணம் இல்லை. அதற்கு பிறகு 210 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் ஆகிருக்கு. ஓகே, அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுனால அடுத்த 10 யூனிட்டுக்கு அவர்களுக்கான கட்டணம் எவ்வளோ தெரியுமா? ₹47 மட்டும்தான். கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த இலவச மின்சார திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு, கடந்த ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து 100 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிச்சாங்கல்ல, அப்போதிலிருந்தே கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்கள் மின்சார கட்டணமே கட்டுவதில்லையா. அவங்க வந்து அந்த 100 யூனிட்டுக்குள்ளே அவங்க பயன்படுத்திட்டாங்க, அதனால் அவங்க மின் கட்டணமே கட்டுவதில்லை. அப்படி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரசாங்கத்தில் 200 யூனிட் கொடுத்ததுனால இன்னும் அவங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக 200 யூனிட் வரை கட்டணத்தை, மின்சாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 100 யூனிட் கொடுத்த வரைக்குமே ரொம்ப பேர் பயன்படுத்தலை, மின் கட்டணம் கட்டலை. இப்போ 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று கூட அறிவிக்கப்பட்டிருப்பதால் இன்னும் சில பேர் ஆட் ஆகுவாங்க. ஓகேயா? அந்த அடிப்படையில் 210 யூனிட் மட்டும் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய கட்டணம், அவங்க கட்ட வேண்டிய கட்டணம் எவ்வளோதுன்னா ₹47 மட்டும்தான். ஒரு வீட்டில் 220 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு கட்டணம் வந்து ₹94. ஓகேயா? 225 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவர்களுடைய மின் கட்டணம் வந்து ₹118. 230 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவர்களுடைய கட்டணம் ₹141. 240 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் ஆகிருக்கு, அவர்களுடைய கட்டணம், அவர்களுக்கான செலுத்த வேண்டிய கட்டணம் வந்து ₹188. ஒரு வீட்டில் 250 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவர்கள் கட்ட வேண்டிய மின் கட்டணம் ₹235. ஓகே, இதே மாதிரி ஒவ்வொரு 10 யூனிட்டுக்கும் ₹47 ஆட் ஆகிட்டே போகும். ஓகேயா? 260 யூனிட்டுக்கு ₹282, 270 யூனிட் பயன்படுத்தினா ₹329, 275 யூனிட் பயன்படுத்தினாக்கா ₹353. அடுத்து பார்த்தீங்கன்னா 300 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தா ₹470 தான். ஓகேயா? இது பார்த்தீங்கன்னா இந்த 200 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம்னால 400 யூனிட் வரைக்கும் அந்த மின் கட்டணம் ஒரு பெரிய லெவலில் ஹைக்குன்னு சொல்ல முடியாது, நார்மல் தான். ஓகே, ஏன்னா ஒரு யூனிட்டோட ரேட் வந்து ₹4.70. அந்த அடிப்படையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது.
அடுத்து 325 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய கட்டணம் 588 ரூபாய். 350 யூனிட் அவங்க வீட்டில் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய கட்டணம் 705 ரூபாய். 375 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களுடைய மின் கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 823 ரூபா கட்டணும். அடுத்து 400 யூனிட் ஒரு வீட்டில் யூஸ் ஆகிருக்கு. இப்போ அவர்கள் கட்ட வேண்டிய மின்சார கட்டணம் 940 ரூபாய். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 401 முதல் 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கான மின்சார கட்டணம் 6 ரூபா 30 பைசா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 401லேருந்து ஸ்லாப் மாறுது 6 ரூபா 30 பைசா. அப்போ ஒரு வீட்டில் 410 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர்களுடைய மின்சார கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 400 யூனிட்டுக்கு 940 ரூபாய். இப்போ இந்த 10 யூனிட்டுக்கான கட்டணம் 63 ரூபாய். ஸோ 1003 ரூபாய் அவர்களுக்கான மின்சார கட்டணம். அதாவது 410 யூனிட் மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கான மின்சார கட்டணம் 1003 ரூபாய். ஓகேயா? இப்போ இன்னொரு வீட்டில் 420 யூனிட் மின்சாரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களுக்கான கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 1066 ரூபாய். ஒவ்வொரு 10 யூனிட்டுக்கும் 63 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு வீட்டில் 430 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களுக்கான கட்டணம் 1129 ரூபாய். இன்னொரு வீட்டில் 440 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கான அவர்கள் கட்ட வேண்டிய மின்சார கட்டணம் 1192 ரூபாய். ஓகேயா? இப்போ இன்னொரு வீட்டில் 450 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர்களுக்கான மின்சார கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 1255 ரூபாய். ஓகே, இன்னொரு வீட்டில் இப்போ அது மாதிரி ஆட் ஆகிட்டே போவோம். ஒவ்வொரு 10 யூனிட்டுக்கும் 63 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலில் பாருங்களேன், 475 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வீட்டில். இப்போ அவர்களுக்கான மின்சார கட்டணம் 1413 ரூபாய். 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஒரு வீட்டில் அவர்கள் கட்ட வேண்டிய மின்சார கட்டணம் 1570 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 60 நாளைக்கு ஒருத்தர் தான் மின்சாரத்தை கணக்கீடு 60 நாளைக்கு ஒருத்தர் நடக்குது. அந்த அடிப்படையில் சில பேர்னால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் 2 நாள் லேட்டாக கூட வருவாங்க. கரெக்டாக 60 நாளில் வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நீங்கள் 450 யூனிட் வந்ததுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை ஆகிடணும். உஷாராக எலக்ட்ரிசிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுனாக்கா, நீங்கள் இந்த மின்சார கட்டணம் நோட் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அப்போ எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கிறது நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த 500 யூனிட்டுக்கு மேலே போகாமல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். 475 யூனிட்டு 470 யூனிட்டு அந்த ரேஞ்சு போயிட்டாலே நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணணும். தேவையில்லாத லைட்டு ஓடுறது, அப்புறம் அன்டைமில் ஏசியை ஓட விடுறது, ஏன்னா ஃபேனை யாருமே இல்லாமல் ரூமில் ஃபேன் சுற்றிட்டு இருக்குது, இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் 500 யூனிட்டுக்குள்ளே உள்ள கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகேயா? இவங்களுக்கு ஒரு சூட்டபிளான ரேட்டு தான் 1570 ரூபாங்குது. அது ஒரு பெரிய ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மின்சார கட்டணங்கிறது ஒரு பெரிய ஒரு ஜமீன் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா 2000 ரூபா அப்படி தான் கட்டுவாங்க. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பங்களா இருக்குது, அந்த எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு ஏசி இருக்குது, அப்படிலாம் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். 1000 ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் என்ன சொல்கிறாங்கனாக்கா, போன தடவை எங்களுக்கு 3000 தான் இது வந்துச்சு, இபி பில் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 வந்திருக்கு, 12,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சம்மர் எல்லார் வீட்லேயும் ஏசி யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்குள்ள இந்த மின் கட்டணம் எந்த அளவுக்கு உயருங்கிறத ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இஷ்டத்துக்கு அதிகமாக உயர்ந்துருச்சு. இந்த அடிப்படையில் இந்த ஸ்லாபோட ரேட்டை நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேயா? அடுத்த வீடியோவில் 500 யூனிட்லேருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுங்கிற வீடியோ போடுவோம். ஓகேயா? இது அரசியலை மட்டுமே பேசுறதுக்கு கூடாது, மக்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகேயா? மேக்ஸிமம் நீ 500 யூனிட்டுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதிகபட்சமாக 1570 ரூபா தான். அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேயா? கிட்டத்தட்ட இந்த 200 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற மக்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள், ஏற்கனவே 100 யூனிட்டுக்குள்ளேயே 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் அந்த கரண்ட் பில்லே கட்டுறதில்ல அப்படின்னு தகவல் இருந்துச்சு. இப்போ 200 யூனிட் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் இன்னும் அதிகமான பேர் அவங்க கரண்ட் பில் கட்ட வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் மின்சாரத்தை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பயன்படுத்தினால் ரொம்ப புலம்ப வேண்டியதில்லை. எக்கச்சக்கமாக பில் வந்துச்சு அப்படின்ட்டு அதை பார்த்து பயன்படுத்திக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.